நாம் தினமும் கேட்டு வர வேண்டிய துவா சகோதரர். அல்லாஹ் இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹ் இன்னா நவுது பிக்க மினன்னார். யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தா என்று 3 தடவை கேட்கணும். யா அல்லாஹ் என்னை நரகத்தை விட்டு பாதுகாத்துரு என்று 3 தடவை கேட்கணும். இப்படி கேட்கும்போது சொர்க்கம் நமக்காக அல்லாஹ்விடம் துவா செய்யும், சொர்க்கம் நமக்காக கேட்கும், யா அல்லாஹ் இவனை என்னுள் நுழைத்து விடுது என்று. அதே போல் நரகமும் அல்லாஹ்விடம் கேட்கும், யா அல்லாஹ் என்னிலிருந்து இவனை பாதுகாத்து விடு என்று. என்னுடைய குறிக்கோள் சொர்க்கமாக இருக்க வேண்டிய ஒவ்வொருடைய குறிக்கோளும் சொர்க்கமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை அடைவதற்கான 100 காரியங்கள் என்ன, சொர்க்கம் நுழைவதை கட்டாயமாக்கக்கூடிய 100 அமல்கள் என்னன்னு சொல்லி நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது அமலாக சொர்க்கத்தை வாஜிபாக்கக்கூடிய, கட்டாயமாக்கக்கூடிய முதலாவது அமலாக இத்திபா, ரசுல்லாவை பின்பற்றுவது, மேலும் அல்லாவின் தூதருக்கு கட்டுப்படுவது. சஹீஹ் புகாரில் வரக்கூடிய 7280வது ஹதீஸ், யார் எனக்கு கட்டுப்படுறாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று. ஸோ இரண்டாவதாக அல்லாவையும் அவனது தூதரையும் நேசிக்க வேண்டும். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய 6167வது ஹதீஸ். மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாவுக்கு இணை வைக்காத நிலையில் அவனை சந்தித்தல். சஹீஹ் புகாரில் 129. அடுத்து 4வது வழியாக அல்லாஹ் ஒருவனை மட்டுமே ஈமான் கொள்ளுதல். புகாரில 53வது இலக்கம். மேலும் தொழுகை நிலைநாட்டுதல், இதுவும் புகாரில 53வது இலக்கம். மேலும் 6வது வழி ஜக்காத்து கொடுத்தல், இதுவும் சஹீஹ் புகாரில 53வது ஹதீஸாக இருக்கு. மேலும் 7வது ரமலான்ல நோன்பு நோற்றல், புகாரில வரக்கூடிய 53வது ஹதீஸ். மேலும் கனிமத் பொருட்களில் இருந்து 5ல் ஒரு பகுதியை கொடுத்தல். 9வதாக அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுதல், சஹீஹ் புகாரில 1897வது இலக்கம். 10வதாக அல்லாஹ்வின் பாதையில் கொலை செய்யப்படுதல், சஹீஹ் புகாரில 4046வது ஹதீஸ். பள்ளிவாசலை நோக்கி வெளியாகி செல்லுதல், இது அதபுல் முஃப்ரத்ல 1094, இப்னு ஹிப்பான்ல 499, ஹாக்கிம்ல 2400 ஹதீஸாக இருக்கு. 12வது விஷயம், சோனத்தை வாஜிபாகக்கூடிய 12வது அமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகி செல்லல். அதாவது 3 பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு பொறுப்புதாரியா இருக்கிறான். அத்தகையவர் வாழ்ந்தால் உணவளிக்கப்படுவார், மேலும் அவருக்கு போதுமாக்கி கொடுக்கப்படும். இன்னும் அத்தகையவர் மரணித்தால் அவரை அல்லாஹ் சோனத்தில் நுழைவிப்பான். அவர்களில் ஒருவராக அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகி செல்பவரை நபி அவர்கள் குறிப்பிட்டாங்க. அதபுல் முஃப்ரத், இப்னு இப்பான், ஹாக்கிம்ல வரக்கூடிய ஹதீஸ். மேலும் ஃபஜர் அசர் ஆகிய 2 தொழுகைகளை பேணி வருவது, சஹீஹ் முஸ்லிம்ல 643. அடுத்த 14வதாக வழமையாக பள்ளிவாசலுக்கு சென்று வருதல், சஹீஹ் புகாரில 662. சிறு வயதிலே 3 பிள்ளைகள் மரணித்து அவர்களின் மூலம் கூலியை எதிர்பார்த்தால், இதுவும் ஒரு அமலாக இருக்கு, புகாரில 1248. அடுத்தது 16வதாக சிறு வயதில் 2 பிள்ளைகள் மரணித்து அவர்களின் மூலியம் கூலியை எதிர்பார்த்தல், அதபுல் முஃப்ரத்ல 146. உறவினர்களை சேர்ந்து நடத்தல், இது 17வது அமல், 1396வது இலக்கம் புகாரில. மேலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ், 1773வது ஹதீஸ் புகாரில. அடுத்தது நோன்பு நோற்றல், புகாரில 1896. அல்லாஹ்வின் பாதையில் 2 தர்மம் செய்தல், சஹீஹ் புகாரில 1897வது இலக்கம். சதகா செய்தல், புகாரி 1897. பேணுதல் உள்ள மக்களிடத்தில் கையேந்தாத தனது உழைப்பில் குடும்பத்தினரை கவனித்துக் கொள்ளும் குடும்ப தலைவர், 2856வது இலக்கம், சஹீஹ் முஸ்லிம். 23வது அமலாக பால் தரக்கூடிய ஆட்டை பிறர் பயன்படுத்துவதற்காக வழங்குதல், புகாரில 2361. அடுத்ததாக சகோதரிகளுக்கும் மகள்களுக்கும் நல்ல உபகாரம் செய்தல், அதபுல் முஃப்ரத்ல 79. மேலும் அதபுல் முஃப்ரத்ல 811வது ஹதீஸாக இருக்கு, நல்ல வார்த்தையை பேசுதல், சலாத்தை பரப்புறது, உணவளித்தல் கஷ்டப்படுறவங்களுக்கு, இது எல்லாமே. அடுத்து 26வது அமலாக அல்லாவை இரட்சகனாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் முகமது அவர்களை நபியாகவும் பொருந்திக் கொள்ளுதல், சஹீஹ் முஸ்லிம்ல 1884வது இலக்கம். 27வது அமலாக ஒருவரின் மரணத்திற்கு பிறகு அவரை மக்கள் நல்லதை கொண்டு புகழ்ந்து பேசுதல், புகாரில 1367. அடுத்து 2 முஸ்லிம்கள் மூலமாக நல்லதை கொண்டு சாட்சி கூறப்பட்ட மனிதன், புகாரில 1368. அடுத்த அமலாக தனது செல்வத்தை பாதுகாப்பதற்காக போராடி மரணித்தவர், சுனன் அபிதாவுதுல 2521வது இலக்கம். அடுத்தது அதானுக்கு பதில் அளித்தவர், சஹீஹ் புகாரி 662. 31வது அமலாக அதிகமாக குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய, கணவன் மீது அதிக இரக்கம் உள்ள, கணவனை திருப்திப்படுத்தக்கூடிய பெண், சுனனுல் குப்ரா நசாயில 994வது ஹதீஸ். மேலும்
அல் இஹ்வான் இப்னு அபி துன்யால 103வது இலக்கத்துல வரக்கூடிய செய்தியாக அல்லாஹ்வுக்கு தூர இடத்தில் வசிக்கும் தனது சகோதரனை சந்திக்க செல்லுதல். அடுத்து 33வது ஹதீஸாக கர்ப்பிணியான நிலையில் மரணத்தை தழுவிய ஒரு பெண். மாலிக்குடைய செய்தியை மாலிக் அவர்கள் அறிவிப்பு செய்யறாங்க. 802வது இலக்கம். மேலும் தனது வீட்டில் நுழையும் போது சலாம் சொல்பவர். அதபுல் முஃப்ரத் 1094. உண்மை பேசுதல் புகாரி 6094. ஒரு பெண் கடமையை நிறைவேற்றிக் கொண்டே தனது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடத்தல் இப்னு ஹிப்பான்ல 4163வது இலக்கம். 37வது அமலாக ஒரு பெண் தன் மறையுறுப்பை பாதுகாத்தல் இப்னு ஹிப்பான் 4166. 38 வந்து அல்லாவின் அழகிய திருநாமங்களை சொல்லாகவும் கருத்தாகவும் சூழ்ந்தறிந்து செயல்படுதல் சஹீல் புகாரி 2436. 39வது அமலாக அல்லாவையும் அவனது தூதரையும் விசுவாசம் கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ரமலான் நோன்பு நோற்று வாழ்தல். அத்தகையவர் அல்லாவின் பாதையில் போரிடாதவராக இருந்தாலும் சரி. சஹீஹ் புகாரி 2790வது இலக்கம். 40வது அமலாக பலவீனமாகவும் அற்பமாகவும் கருதப்படுதல். சுனவாசிகளை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? அத்தகையவர்கள் தங்களிடத்தில் காணப்பட வேண்டிய பணிவின் காரணமாக பலவீனமானவர்களாகவும் வசதியின்மை காரணமாக அற்பமானவர்களாகவும் கருதப்படுவார்கள் என்று. 4918வது ஹதீஸ் புகாரி. 41வது அமலாக அனாதைகளை பராமரித்தல் புகாரி 5304. அடுத்து பார்வையை இழந்து பொறுமையாக இருத்தல் அதற்காக புகாரி 5653. 43வதாக ஓதி பார்க்குமாறு கேட்காமல் இருக்கிறது, சகுனம் பார்க்காம இருக்கிறது, நெருப்பால் சுட்டு வைத்தியம் செய்யாம இருக்கிறது, அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டுதல், இது எல்லாமே வந்துடும். புகாரில 5705. அடுத்து 44வது அமலாக பகல் இரவு வேலைகளில் சையதுல் இஸ்திக்ஃபாரை கூறுதல். அல்லாஹும் அந்த ரபி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த துவா. 45வது அமலாக உலகில் மிக விருப்பத்துக்குரியவர்களின் உயிர் கைப்பற்றப்படும் போது பொறுமையாக இருந்து கூலியை எதிர்பார்த்தல் புகாரில 6424. ஸோ 46வது அமலாக நாவையும் மர்ணஸ்தானத்தையும் பாதுகாத்தல் புகாரி 6674. 47வதாக ஹலாலை ஹலாலாகவும் ஹராத்தை ஹராமாகவும் பேணி நடத்தல் சஹீஹ் முஸ்லிம் 15வது ஹதீஸ். 48வது அமலாக மூமின்களை நேசித்தல் சஹீஹ் முஸ்லிம் 54. தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவது முஸ்லிம் 85. பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்தல் சஹீஹ் முஸ்லிம் 85. அழகான முறையில் உது செய்து 2 ரக்காயத் தொழுவது சஹீஹ் முஸ்லிம் 234. உது செய்த பின்னர் இருந்து ஷஹாதத்துடைய வார்த்தைகளை கூறுதல் சஹீஹ் முஸ்லிம் 397. அதிகமாக சுஜூத் உபரியான தொழுகை செய்தல் சஹீஹ் முஸ்லிம் 843. 54வது அமலாக அல்லாஹ்வுக்காக 12 ரக்காயத் சுன்னத் தொழுவது 728 சஹீஹ் முஸ்லிம். 55 வந்து நோன்பு நோற்றல், உணவளித்தல், ஜனாசாவை பின்துயர்தல் மற்றும் நோயாளியை நலம் விசாரிக்க செல்லுதல். இந்த எல்லா காரியங்களும் ஒன்றாக பெற்றுக்கொள்ளுதல் சஹீஹ் முஸ்லிம் 1028. 56வது அமலாக நோயாளியை நோய் விசாரிக்க செல்லுதல் சஹீஹ் முஸ்லிம் 2568. அடுத்தது பருவ வயதை அடையும் வரை 2 பெண் பிள்ளைகளுக்கு செலவு செய்தல் 2631 சஹீஹ் முஸ்லிம். 58வது அமலாக அறிவை தேடி பயணம் செய்யறது 2699. அடுத்து சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய 2856வது ஹதீஸாக அதிகாரமுள்ள நீதி நிலைநாட்டக்கூடிய நல்லுபகாரம் செய்யக்கூடிய அல்லாவின் பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர். 60வது அமலாக ஒவ்வொரு நெருங்கிய உறவினருக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்கும் இரக்கம் காட்டக்கூடிய இலகிய மனம் படைத்த மனிதர் சஹீஹ் முஸ்லிம் 2856. 61வது அமலாக ஒவ்வொரு ஒதுவின் போதும் தொழுதல் புகாரில 1149. அடுத்தது சுஜூத் செய்தல் சஹீஹ் முஸ்லிம் 81. உண்மையை பேசுதல் முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம் 8066. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுதல் முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம் 8066. அமானிதத்தை பேணுதல் நிறைவேற்றுதல் முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம் 8066. மறு உறுப்பை பாதுகாத்தல் முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம் 8066. இப்னு ஹிபான்ல 271. அடுத்த 67வது அமலாக பார்வையை தாழ்த்துதல் முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம் 8066. அல்லாஹ் ஹராமாக்கியதை விட்டும் கரங்களை பாதுகாத்தல் முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம் 8066. அடுத்து 69 வந்து நல்ல வார்த்தைகளை பேசுறதுங்க முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம் 212. 70வது அமலாக மிகைக்கப்பட்டவருக்கு உதவி செய்வது முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம் 212. சரியாக தொழில் செய்ய தெரியாதவருக்கு அதனை திறம்பட மேற்கொள்ள உதவி புரிதல் முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம் 212.
72வது அமலாக மனிதர்களுக்கு தீங்கு செய்வதை தவிர்த்தல். முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம் 212. 73 வந்து அல்லாஹ்வை அஞ்சுதல். சுனன் திர்மிதி 2004. 74 வந்து நற்பண்புகளை பேணுதல். சுனன் திர்மிதி 2004. அடுத்தது வந்து பிளேக் நோயில் மரணித்தல். சஹீல் புகாரி 653. அடுத்தது வயிறு தொடர்பான நோயில் மரணித்தல். சஹீல் புகாரி 653. அடுத்தது நீரில் முருகி மரணித்தல் 653 சஹீல் புகாரி. அடுத்தது அல் இஹ்லாஸ் அத்தியாயத்தை ஓதுதல். இமாம் மாலிக் வந்து 709வது செய்தி. அடுத்தது வந்து நோய்வாய்ப்படும் போது அல்லாஹ்வை புகழ்தல். மோத்தா மாலிக் 3465வது இலக்கம். 80வது அமலாக அம்பு செய்பவர் அதனை செய்யும் போது நன்மை எதிர்பார்த்தல். முஸ்னத் அகமது 17337. 81வது அமலாக அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடும் ஒருவருக்காக அம்பு எறியும் வசதியை செய்து கொள்கிறது. முஸ்னத் அகமது 17337. 82வது அமல் அல்லாஹ்வுடைய பாதையில் அம்பெறிதல். முஸ்னத் அகமது 17337. 83 வந்து அல் இஹ்லாஸ் அத்தியாயத்தை நேசித்தல். சஹீல் புகாரி. உயிர் தியாகம் செய்தல். சுனன் அபுதாவுத் 2521. அடுத்த அமல் அடிமையாக இருந்து தன்னுடைய இரட்சகனை நல்ல முறையில் வணங்கி தனது எஜமானுக்கு உபதேசம் செய்தல். முஸ்னத் அகமது 10205. 86வது அமலாக கட்டிட இடிபாடுகளுக்கு மத்தியில் மரணத்தை தழுவுதல். புகாரி 563. அல் குரானை அமல் செய்வதற்காக வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளுதல். அமல் செய்வதற்கான வழிகாட்டியாக இப்னு ஹிப்பான் 124. 88வது அமல் வந்து பெருமையை விட்டு முழுமையாக நீங்கி இருத்தல். முஸ்னத் அகமது 22369. 89வது அமல் வந்து கனிமத் பொருட்கள் விஷயத்துல மோசடியை தவிர்த்தல். 90வது அமல் வந்து கடனை விட்டு நீங்கி இருத்தல். முஸ்னத் அகமது 22369. 91வது அமலாக இரவில் மனிதர்கள் தூங்குற வேலையில நின்று வணங்குதல். முஸ்னத் அகமதுல 6615. அடுத்தது வெக்கம் என்கிற பண்பு. முஸ்னத் அகமது 10512. 93வது அமல் அல் குர்ஆனை சார்ந்திருத்தல். முஸ்னத் அகமது 6799. 94வது அமலாக அல்லாஹ்விடம் 3 முறைகள் சோனத்தை வேண்டி பிரார்த்தனை செய்தல். முஸ்னத் அகமதுல வருது 766வது இலக்கம். மேலும் 95வது அமல் ஒருவர் தனியாக மலை உச்சியின் மீதும் பள்ளத்தாக்குகள் மத்தியிலும் இருக்கும்போது அதான் கூறுதல். முஸ்னத் அகமது 16442. 96வது அமலாக ஜும்மாவுக்கு செல்லுதல். இப்னு ஹிப்பான்ல 2771. 97வது அமல் வந்து அனாதரவான நிலையில் மரணத்தை தழுவுதல். அதாவது நிச்சயமாக ஒருவர் அவர் பிறந்த இடம் அல்லாத வேறொரு இடத்துல மரணித்தால் அவர் பிறந்த இடத்துக்கும் அவரது மன்னரை அமைந்துள்ள இடத்திற்கும் இடையிலான தூரம் அளவிடப்பட்டு அந்த தூரம் அவருக்கு சோனத்தில் இடம் வழங்கப்படும். முஸ்னத் அகமது 6656. அடுத்து 98வது அமலாக தான் சரியான நிலைப்பாட்டில் இருந்து கொண்டும் தர்க்கத்தை புரிவதை தவிர்த்து கொள்ளுதல். சுனன் அபிதாவுத் 4800. 99வது அமலாக தான் பரிகாசம் செய்யக்கூடியவராக இருந்தும் பொய்யை தவிர்த்து கொள்ளுதல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் பரிகாசம் செய்யக்கூடியவராக இருந்தும் பொய் பேசுவதை தவிர்த்து கொள்றாரோ அவருக்கு சோனத்தின் நடுவே ஒரு வீட்டை வந்து பெற்றுத்தருவது நான் பொறுப்பு என்று நபிகளார் சொன்னாங்க. சுனன் அபுதாவுத் 4800. கடைசி 100வது அமல் வந்து அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்யாது இருக்கிறது. அபுதாவுதுல வரக்கூடிய 9675. இந்த 100 அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இலகுவாக்கி தருவானாக. நம்மளும் முயற்சி செய்ய வேண்டும் இந்த அமல்களை தெரிந்து கொண்டு நல்ல முறையில் இபாதத் செய்வதற்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.